வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது அரிச்சந்திரனின் கதை. சென்ற பகுதியில் பாம்பு கடித்து இறந்து போன மகனை தூக்கி கொண்டு சுடலைக்கு வந்த சந்திரமதியுடன் பேசிக்கொண்டிருந்த போது, இந்த பெண் என் மனைவியாகிய சந்திரமதியே என்றும், அந்தோ அவள் தகனம் செய்ய கொண்டு வந்த சடலம் தனது அருமை மகன் தேவதாசனுடையது என்பதையும் அரிச்சந்திரன் உணர்ந்து கொண்டான். ஐயோ, பாம்பு கடித்து என் செல்வன் இறக்குமாறு என்ன பாவம் செய்தேனோ என்று துக்கம் ஆற்ற மாட்டாதவனாய், கண்ணே, என் அன்பு தேவதாசா, உன்னை பாம்பு கடித்தபோது உன்னை அந்தணரிடம் விற்றதற்கு காரணமான என்னை நொந்து கொண்டு மனம் வருந்தினாய் இறந்தேனையோ நான் அறியேன். நாடு நகர மாட மாளிகை கூட கோபுரம் அதிகார அந்தஸ்து போன்ற அனைத்தும் இழந்த எம்மோடு வந்த உன்னை ஓர் அந்தணனுக்கு அடிமையாக விட்டுவிட்டேன். தந்தை மகனுக்கு செய்யும் உதவி இதுதானோ? உந்தனுடைய அழிவுக்கு பாவி நானே காரணமாகிவிட்டேனே என்று நொந்து கொண்டான். பின்பு மனைவி மக்களை காப்பாற்றும் ஆண்மகன் பொறுப்பை நிறைவேற்ற இயலாது உன்னையும் உன் தாயையும் விலைக்கும் விற்று நான் புலையனுக்கும் அடிமைப்பட்ட இழிவை தெரிந்துதான் நீ மாண்டு போனாயோ? உன்னை விலைக்கு விற்ற அந்த நாள் நீ பாசமோடு என் கழுத்தை கட்டி கொண்டாய். விலை கொடுத்து வாங்கிய அந்தணன் உன்னை பற்றி இழுத்துச் சென்றதை பார்த்தும் செய்வதறியாது வாளாயிருந்த எனது முகத்தில் மீண்டும் விழிக்கக்கூடாது என்றுதான் மாண்டு போனாயோ? விற்றுவிட்டு போன தந்தை நம்மை மீட்க இன்னும் வரவில்லையே என்று வெறுத்து நீ மாண்டு போனாயோ? பாவி, என்னால் அன்றே நீ அடிமையானாய். அந்தணனுக்கு ஏவல் புரிந்து பாம்பின் விஷத்திற்கு இரையாகிவிட்டாயே என்றெல்லாம் பலவாக கூறி அரிச்சந்திரன் அழுது புலம்பினான். இவ்வாறு புலையன் அழுது புலம்புவதை கேட்ட சந்திரமதி, இந்த புலையன் தன் மணாளனான அரிச்சந்திரனே என்பதை தெரிந்து கொண்டாள். எழுந்து சென்று அவன் கால்களில் வீழ்ந்து, அன்பரே, நீர் பட்ட துயரமெல்லாம் கண்டேன். என் செய்வது? விதி வழியது. முற்பிறப்பில் நாம் செய்த வினைக்கு ஏற்பவே எல்லாம் நடக்கும் என்று சொல்லுவார்கள் பெரியோர். கொடுத்த வாக்கை காக்க வேண்டும் என்கிற கொள்கையும் சத்தியம் பிறழாத உமது உயர் நெறியுமே நம்மை இந்த கதிக்கு ஆளாக்கியது. சத்தியம் ஜெயிக்கும் என்பது உலக வாக்கு. வாய்மை ஒரு நாளும் வெல்லாமல் போகாது. நீங்கள் கலங்க வேண்டாம். இனி ஆக வேண்டியதை அறவழியே செய்து முடிப்பீர்களாக என்றாள். அரிச்சந்திரனும் மனம் தேறி, சந்திரமதி, புலையனாகிய வீரவாகுவின் அடிமை நான். எஜமானனாகிய அவனுக்கு சேர வேண்டிய கால் பணம், முழம் துண்டு அதை அளிக்காது சடலத்தை தகனம் செய்யலாகாது. எனவே நீ சென்று உனது எஜமானனாகிய அந்தணரிடம் முழத்துண்டும் கால் பணமும் பெற்று வா. நமது மகனை பின்னர் தகனம் செய்யலாம் என்றான். இரக்கமற்ற அரக்க குணம் படைத்த அந்த அந்தணன் இதை தருவானா? எதற்கும் கேட்டு பார்க்கின்றேன். கொடுத்தால் பெற்றுக்கொண்டு விரைவில் வருகின்றேன் என்று கூறி, நம் விதி இன்னும் என்னவெல்லாம் துன்பம் அனுபவிக்க வேண்டி வருமோ என்கிற அச்சத்தோடு சுடுகாட்டை விட்டு தனது எஜமானனது வீட்டை நோக்கி காசி மாநகரின் வழியே விரைந்து ஓடிச் செல்லலானாள். சந்திரமதி இவ்வாறு சுடுகாட்டை விட்டு ஓடும்போது ஓடி நகருக்குள் புகுந்து செல்லும் வீதியில் காசி நகரின் அரசனுடைய மைந்தனை கள்வர்கள் சிலர் தூக்கி வந்து கொன்று அவன் அணிந்திருந்த ஆபரணங்களை களவாடி கொண்டு அவன் சடலத்தை அந்த வீதியிலே போட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். சந்திரமதி இருளிலே மனோவேகம் வாயுவேகமாக வீதியில் செல்லும் பொழுது கள்வர்களால் எரியப்பட்ட மன்னரின் மகன் சடலம் கால்களில் தட்டுப்பட்டது. அவள் குனிந்து பார்த்தபொழுது ஏறக்குறைய தனது மகன் வயதும் அதே அளவும் உடைய இந்த சடலம் தனது மைந்தனின் சடலம் தானோ? இது இங்கே எங்கனம் வந்தது? அல்லது இது வேறு ஒருவரின் சடலமா என்று பலவாறு எண்ணி கால்களில் தட்டுப்பட்ட அந்த சடலத்தை தூக்கி தனது மடி மீது கிடத்தி அடையாளம் பார்க்க ஆரம்பித்தாள். சந்திரமதி இங்கனம் சடலத்தை மடியின் மீது வைத்துக்கொண்டு அடையாளம் பார்த்து கொண்டிருந்த போது காணாமல் போன அரசகுமாரனை தேடி அரண்மனை காவலர்கள் பலர் அந்த வீதி வழியாக வந்தனர்.
இங்கனம் தேடி வந்தவர்கள் சந்திரமதியின் மடியிலே அரசகுமாரனின் பிணம் இருப்பதைக் கண்டு, இவனே மன்னனின் மைந்தன், இவனை கொன்றவள் இந்த பெண்மணியாகத்தான் இருக்கக்கூடும் என்று ஆராய்ந்து பார்க்காமல் துணிந்து அவள் கையை பற்றியும் ஆடை பற்றியே இழுத்தும் உதைத்தும் அடித்தும் அவளை பலவாறு துன்புறுத்தி அரசகுமாரன் சடலத்தோடு அவள் தோள்களில் சுமக்கச் செய்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். காவலர்கள் ஒரு பெண்ணை அழைத்து வந்து தன் முன்னே நிறுத்துவதைக் கண்ட அரசன் காவலரை நோக்கி, இந்த பெண் செய்த குற்றம் என்ன என்று கேட்க, காவலர்களோ மன்னனை அடிபணிந்து, அரசே, இந்த பெண் உமது மைந்தனை கடத்திச் சென்று அவனை நடுவீதியில் வைத்து கொலை செய்யும் போது கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்துள்ளோம். கொலை செய்யப்பட்ட உமது மைந்தனின் சடலம் இதோ என்று அரசகுமாரரின் சடலத்தை சுட்டி காட்டினர். மைந்தன் மாண்ட துக்கம் ஒரு புறம் இருந்தாலும் நீதிநெறி பரிபாலனம் புரியும் அந்த மன்னன் அவர்களை கையமர்த்தி சந்திரமதியை நோக்கி, இவள் தோற்றத்தில் ஓர் உயர்குல பெண்கள் போல் இருக்கின்றாள், இவளா கொலை செய்திருப்பாள்? இருக்காது என்று ஐயம் கொண்டு சந்திரமதியை பார்த்து, பெண்ணே, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். சந்திரமதி ஏதும் செய்ய இயலாதவளாய், உண்மை பேசினாலும் நம்புகிறவர் யார் இருக்கின்றார்கள்? கணவனோ மயான காவலர், பிள்ளையோ பாம்பு கடித்து இறந்து சுடுகாட்டிலே கிடக்கின்றான், நானோ கொலைகாரியாக பிடிபட்டு வந்துள்ளேன். தெய்வ அருள் எங்களுக்கு இல்லை போலும். ஆருயிர் மகனை பறிகொடுத்து துன்புற்று உயிர் வாழ்வதை விட சாவதே மேல் என்று பலவாறு எண்ணி கொலையாளி தான் என்று பொய் சொல்ல துணிந்தாள். சந்திரமதி தலை குனிந்து மன்னனின் பாதங்களை பார்த்தவாறே, மன்னவனே, உமது அருமை மைந்தன் உயிர் நீங்கிய சடலத்தை நான் தோள் மீது சுமந்த வந்த கோரக்காட்சியை கண்டீரல்லவா? என் மீது வீசும் முடை நாற்றத்தையும் சுவாசித்திருப்பீர்களே, இன்னும் என்ன ஐயம்? நானே உங்கள் மகனை கொலை புரிந்த அரக்கி என்றாள் விரக்தியாக. இவளுடைய அங்க லட்சணத்தையும் அவள் பார்வையின் விதத்தையும் பேச்சின் நிலையையும் ஆராயும் போது இவளை கொலைக்காரியாக நினைக்க முடியவில்லை. காவலன் இழைத்த கொடுமைக்கு அஞ்சியே இவள் தன்னை ஒரு குற்றவாளியாக்கிக் கொள்கிறாள் என்று தோன்றியது மன்னனுக்கு. உடனே மன்னன் உயிர்கொலை செய்தவளை அவளின் முகத்தோற்றத்தை கொண்டும் கைகளில் ஏற்பட்டுள்ள அடையாளங்களை பார்த்தும் அறியலாம். இந்த மங்கையிடம் அத்தகைய அடையாளக்குறிகள் எதுவும் தென்படவில்லை. அமைச்சரே, எனது மைந்தனை கொன்றவள் இவள் அல்ல என்பது எனது கருத்து என்றான். அந்த சமயம் சந்திரமதியை பிடித்து வந்த காவலர் தலைவன், அரசே, தங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அரண்மனையிலிருந்து காலடியை பின்பற்றிச் சென்று இவளை கையும் களவுமாக கைது செய்துள்ளோம். குற்றவாளியை தண்டிப்பது அரச தர்மம் என்று கூறினார்கள். அமைச்சரோ, மன்னரே, கொலை குற்றம் புரிந்தவரை அறிந்து தண்டிப்பது நீதி. அங்கனம் தண்டிக்க தவறினால் மேலும் மேலும் கொலைகள் அதிகரிக்கும். எனவே குற்றவாளியை தண்டிப்பது முறையே என்றார். மன்னன் அமைச்சரை கையமர்த்தி, அவையோரே, எனது மைந்தனை தூக்கிச் சென்றது இவளது காலடிதானா என்பதை அறிந்து வருவீராக என்றான். அவையில் நடக்கும் இந்த விசாரணையை தனது ஞான திருஷ்டியினால் அறிந்த விஸ்வாமித்திரர் தனது தவ வலிமையால் அவையில் உள்ளவர்களுக்கு சந்திரமதியின் அடிச்சுவடு அன்றி மற்ற சுவடுகளை எல்லாம் காணாத வண்ணம் செய்துவிட்டார். அவையோரும் வீதிக்கு சென்று திரும்பி வந்து அரசனை நோக்கி, அரசே, நாங்கள் கவனித்த வரையில் வீதியில் சென்ற காலடியும் திரும்பி வந்த காலடி தடமும் இந்த பெண்மணி உடையதுதான் என்றனர். மன்னனோ செய்வதறியாது பழைய வினைப்பயனால் சந்திரமதிக்கு கொலை தண்டனை விதித்து இந்த கொலை தண்டனையை நிறைவேற்ற வீரவாகுவை அழைத்து வர பணித்தான். மன்னவன் கட்டளைக்கு அணிபணிந்து ஏவலர் ஓடிச் சென்று புலைச்சேரியில் வாசம் செய்யும் வீரவாகுவை அழைத்து வந்தனர். மன்னர் வீரவாகுவிடம் சந்திரமதியை ஒப்படைத்து, இவள் எனது மைந்தனை கொன்ற குற்றத்தினை செய்திருக்கின்றாள். இவளை கொண்டு சென்று கொலைக்களத்தில் இவள் தலையை வெட்டி விடுவாயாக என்று உத்தரவிட்டான். வீரவாகு மன்னரின் ஆணையை சிரமேல் கொண்டு சந்திரமதியின் இரு கரங்களை கட்டி இழுத்துச் சென்று தனது பணியாளனாகிய அரிச்சந்திரனிடம் ஒப்படைத்து, இவள் மன்னரின் மைந்தனை கொன்ற கொலைக்காரி. இவளை கொலைக்களம் சென்று
கொண்டு சென்று சிரச்சேதம் செய்வாயாக என்று கட்டளையிட்டு வெட்டுவாள் ஒன்றையும் அரிச்சந்திரனிடமே தந்தான். அரிச்சந்திரன் தனது மனைவியாகிய சந்திரமதியின் கட்டிய கையை பிடித்து இழுத்து கொண்டு சிவபெருமானை எண்ணி இதுவும் உன் திருவிளையாடலோ என்று நினைத்து கண்களில் நீர் சோர மனம் நொந்து முகம் வாடினான். இதை கண்ணுற்ற சந்திரமதி, பண்டை காலம் தொட்டு நம் முன்னோர்கள் சத்தியம் தவறாது ஆட்சி புரிந்து மடிந்தனர் என்கிற பெருமை உடையது நமது குலம். அதை அறிந்து உமது கடமையை தவறாது நிறைவேற்றுங்கள் என்று கூறினாள். இவ்வாறு சந்திரமதிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கேள்வியுற்ற சத்தியகீர்த்தி, அந்த அமைச்சன் இருந்தாரல்லவா, அவர் ஓடோடி வந்தான். சந்திரமதியை சிறைச்சேதம் செய்வதற்காக அழைத்துச் செல்வதைக் கண்டு அதிர்ச்சியுற்று ஏதும் செய்ய இயலாதவனாய் வாடி வீதி ஓரத்தில் நின்றான். அரிச்சந்திரன் சந்திரமதியை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லும் காட்சியைக் கண்ட அந்த நகரமாந்தர், இந்த மங்கையின் கரங்களோ தாமரை மலர் போல் உள்ளது, முகமோ முழு நிலவை ஒத்திருக்கின்றது. இத்தகைய ஒரு பெண்ணுக்கு கொலை தண்டனையா? விதியின் விளையாட்டுதான் என்னே என்று பரிதாபப்பட்டு கூறினர். இது இங்கனம் இருக்க இந்திரலோகத்தில் வசிஷ்டமா முனிவர் தேவேந்திரனை நோக்கி, பூவுலகில் சத்தியம் தவறாதவன் அரிச்சந்திரன் என்று முன்னமே ஒருமுறை உம்மிடம் கூறினேன். அரிச்சந்திரனை பொய் உரைக்கச் சொல்வேன் என்று விஸ்வாமித்திரர் கூறிச் சென்றார். அதன் முடிவு இன்று தெரியப் போகின்றது. அதை அனைவரும் காணலாம், வாருங்கள் என்று அழைத்தார். வசிஷ்டரின் அழைப்பை ஏற்று இந்திரன், கிம்புருடர், நாரதர் போன்ற முனிவர்களும் பல கோடி தேவர்களும் இந்த காட்சியை காண விண்ணில் கூடி நின்றனர். அந்த சமயத்தில் சந்திரமதியை சிரச்சேதம் செய்ய சந்திரமதியை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லும் அரிச்சந்திரன் முன்பு விஸ்வாமுத்திர முனிவர் தோன்றி, ஏ மன்னவனே, யாம் முன்னம் உம்மிடம் பெற்ற நாடு, நகரம் முதலியவற்றை எமக்கு கொடுத்ததில்லை என்று ஒரு வார்த்தை சொல்வீராக. அப்படி சொன்னால் நீர் முன்பு போலவே உமது மனைவி மக்களுடன் அரச அந்தஸ்தோடு வாழலாம் என்றார். விஸ்வாமித்திர முனிவரையோ அவர் கூறிய இந்த உரையையோ சந்திரமதியையும் அரிச்சந்திரன் சூழ்ந்திருந்தவர்களும் அறியவில்லை. அரிச்சந்திரனும் சந்திரமதியும் விண்ணில் நின்ற தேவர்கள் மட்டுமே இதை அறிவார்கள். கௌசிக முனிவர் கூறிய இந்த உரையை கேட்ட அரிச்சந்திரனும் சந்திரமதியும் விஸ்வாமுத்திரனின் முனிவரின் தாழ் பணிந்து, மாமுனிவரே, இந்த ஈனச் செயலையா எம்மை செய்ய தூண்டுகின்றீர்கள்? இதற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் என்று மறுத்து, எமது உயிருக்கு துணை சத்தியமே, சத்தியம் வெல்லும், எமது உயிரே போனாலும் கூட பரவாயில்லை, சத்தியம் தவற மாட்டோம், சத்திய வழி நின்றவருக்கு சொர்க்கம் உண்டு என்பார்கள், அது மாறி நரகமே கிட்டுவதாயினும் சத்தியம் தவறமாட்டோம் என்று இருவர்களும் சொல்லிவிட்டனர். இவர்களின் உறுதியை கண்ட விஸ்வாமித்திரர் வெட்கி தலை குனிந்து மறைந்து போய்விட்டார். இந்திரன் மறைந்த விஸ்வாமித்திரரை நோக்கி, முனிவரே, நீர் செய்த சபதத்தின் முடிவு தெரிய இருக்கின்றது, அதையும் கண்டுவிட்டு அப்புறம் மறைந்து கொள்ளலாம் என்று அழைக்க, அவரும் வேறு வழியின்றி இந்திரனோடு போய் நின்று கொண்டார். அரிச்சந்திரன் தனது மனைவியாகிய சந்திரமதியை பார்த்து, நீ வழிபடும் தெய்வத்தை தொழுது பின்பு கிழக்கு நோக்கி திரும்புக என்று கூற, அவளும் தான் வழக்கமாக வழிபடும் தனது கணவனான அரிச்சந்திரனின் பாதங்களை தொட்டு வணங்கி, மன்னவரே, நிலையற்ற உலக வாழ்வை நிலை என எண்ணி மயங்கி என்னை சிரச்சேதம் செய்யும் கடமையிலிருந்து தவறாது உமது எஜமானன் கட்டளையை விரைவில் நிறைவேற்றுக என வேண்டிக்கொள்ள, அரிச்சந்திரனும் வெட்டுவதற்காக வாளை தனது வழக்கையிலே எடுத்து, இந்த உலகை காப்பது ஈசன் என்பது உண்மையானால், அவன் உபதேசமே தர்மசாஸ்திரம் என்பது உண்மையானால், அந்த தர்மசாஸ்திரத்தில் சிறந்தது சத்தியம் என்பது உண்மையானால், அத்தகைய சத்திய நெறியை நான் கடைப்பிடிப்பது உண்மையானால், கணவனே கண்கண்ட தெய்வம் எனும் நெறியில் என் மனைவி நின்றவள் என்பது உண்மையானால், இந்த வாள் இவளை வெட்டாமல் இருக்கட்டும் என்று இறைவனை மனதிற்குள் எண்ணியவாறு சந்திரமதியின் தலையை துண்டிக்க வாளை வீசினான். என்னே விந்தை! அந்த வாள் அழகிய மலர் மாலையாக மாறி சந்திரமதியின் கழுத்திலே விழுந்தது. தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள்.
கொலைக்களத்திலே வேடிக்கை பார்க்க கூடி நின்ற மக்கள் ஆரவாரம் செய்து கரவோசை எழுப்பி வாழ்த்தினார்கள். தீயில் சுடப்பட்ட பொன் மாசு நீங்கி பிரகாசிப்பது போல சந்திரமதி பொலிவோடு பிரகாசித்தாள். பட்டை தீட்டிய வைரம் போல் அரிச்சந்திரன் சுடர்விட்டான். அந்த சமயத்தில் தேவாதி தேவரெல்லாம் அங்கு வந்து கூடினார்கள். இந்திரதேவன் மகிழ்ச்சி அடைந்தான். விஸ்வாமித்திர முனிவர் அங்கு தோன்றி அனைவரையும் பார்த்து, என்னால் அன்றோ அரிச்சந்திரன் சத்தியமாறாதவன், சொன்ன சொல் காப்பவன் என்கிற பேரும் புகழும் இந்நாளில் பெற்றான் என்று பெருமையாக பேசினார். தேவாதி தேவர்களும் முனிவர்களும் கூடிய அந்த இடத்தில் சிவா பெருமான், உமா மகேஸ்வரி மற்றும் விநாயகர், முருகர் அனைவரும் சூழ ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார். அரிச்சந்திரனும் சந்திரமதியும் தேவாதி தேவர்களையும் மூவாதி மூவர்களையும் போற்றி வணங்கினர். இந்த சமயத்தில் திருமுருகன் அருளால் பாம்பு கடித்து இறந்த தேவதாசனும் உயிரிழந்த காசிராஜன் மகனும் உயிர் பெற்று எழுந்தனர். விஸ்வாமுத்திர முனிவர் அரிச்சந்திரனின் சத்தியத்தை புகழ்ந்து தான் அவனிடம் இருந்து பெற்ற நாடு, நகரம், பொருள் முதலியவைகளை திரும்ப பெற்றுமாறு கூறினார். அரிச்சந்திரனோ முனிவரை வணங்கி, மாமுனிவரே, ஒருவருக்கு கொடுத்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்வது தர்மமாகாது. இது சத்தியத்திற்கு புறம்பானது. இதனால் பாவமும் பழியும் வந்து சேரும் என்று மறுத்துவிட்டான். இந்த வேளையில் அக்னி பகவான் அரிச்சந்திரனின் முன் தோன்றி, அரிச்சந்திர மன்னா, நான் தான் சந்திரமதியையும் தேவதட்சணையும் விலை கொடுத்து வாங்கினேன். தீ தெய்வமாகிய எனக்கு விற்றது இழிவாகுமா? உயர்வே ஆகும். இதோ நீ எழுதி கொடுத்த ஆவணம். அவற்றை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். இனி அவை அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று கூறிவிட்டு மறைந்தான். சற்று நேரத்தில் யமதர்மன் அரிச்சந்திரன் முன் தோன்றி, அரிச்சந்திரா, வீரவாகுவாக வந்தவன் நான் தான். ஒரு புலையனுக்கு நீ அடிமையாவாய் என்பதை முன்னரே உணர்ந்து நானே புலையனாய் வந்து இந்த நகரின் சுடலை காத்திருந்தேன். உன்னை சுடலை காப்பதற்காக விலை கொடுத்து வாங்கியவனும் நானே. இதோ உன்னை வாங்கியதற்கான ஆவணம். இனி நீ சுதந்திர புரிசன் என்று கூறிவிட்டு மறைந்தான். சிவபெருமான் அரிச்சந்திரனை நோக்கி, இந்த செயல்கள் யாவும் உன்னை சோதிப்பதற்காக நடந்ததே. தெய்வங்கள் உன்னையும் உன் மனைவி மைந்தனையும் விலைக்கு வாங்கினர். ஆதலால் இழிவு என்பது உனக்கு சிறிதும் இல்லை. நீ முன்பு இருந்தபடியே அரசு புரிவாயாக என்று ஆசீர்வதித்தார். அரிச்சந்திரன் இவைகளையெல்லாம் பெற மறுத்தும் சிவபெருமானது ஆணைப்படி காசி மன்னனிடம் விடை பெற்று கொண்டு தேவர்கள் வாழ்த்த மீண்டும் தமது நாட்டிற்கு சென்று மன்னனாகி நீதி பரிபாலனம் செய்து வந்தான். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் நன்றி, வணக்கம்.